22 ஜனவரி 2026 ஆண்டின் பொதுக்காலம் 2ஆம் வாரம் வியாழன். நற்செய்தி வாசகம். மாக்கி எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கு. அதிகாரம் 3, இறை வசனங்கள் 7-12 முடிய. அக்காலத்தில் இயேசு தொழுகை கூடத்திலிருந்து புறப்பட்டு தம் சீடருடன் கடலோரம் சென்றார். கலிலேயாவிலிருந்து பெருந்திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தனர். மேலும் யூதேயா, எருசலேம், இதுமேயா, யோர்தானக்கரை பகுதி, தீர், சீதோன் ஆகிய இடங்களிலிருந்தும் பெருந்திரளான மக்கள் அவர் செய்தவற்றை எல்லாம் கேள்வியுற்று அவரிடம் வந்தனர். மக்கள் கூட்டம் தம்மை நெருங்கி விடாதவாறு தமக்காக படகு ஒன்றை முன் ஏற்பாடாக வைத்திருக்குமாறு அவர் சீடருக்கு சொன்னார். ஏனெனில் பலரை அவர் குணமாக்கியதால் நோயுற்றோர் அனைவரும் அவரை தொட வேண்டுமென்று வந்து அவர் மீது விழுந்து கொண்டிருந்தனர். தீய ஆவிகளும் அவரை கண்டபோதே அவர் முன் விழுந்து, இறைமகன் நீரே என்று கத்தின. அவரும் தம்மை வெளிப்படுத்த வேண்டாம் என அவற்றிடம் மிக கண்டிப்பாய் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான அன்பு சகோதரமே, இந்த நாளில் இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. பிரியமானவர்கள், இன்றைய நாளில் தாயாம் திரு அவை புனித வின்சென்ட் பல்லோட்டினுடைய வாழ்க்கையை நினைவு கூறுகிறது. இவருடைய பிறப்பை நாம் பார்க்கின்ற பொழுது 1795 ஏப்ரல் 21 இத்தாலி நாட்டில் ரோம் நகரில் பிறந்தவர். சிறு வயதிலிருந்தே மிகவும் பக்தியும் ஏழைகள் மீது அதிக கருணையும் கொண்டவராக வளர்ந்தவர். தனது உடைமைகள், உணவை ஏழைகளுக்கு கொடுப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்ற ஒரு மனிதராக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கியிருக்கிறார். கல்வியிலும் குருத்துவத்திலும் சிறந்து விளங்கி ரோம் நகரின் அப்போஸ்தலராக இவர் அழைக்கப்படுகிறார். தொழிலாளர்களுக்கு இரவு பள்ளியை தொடங்கியிருக்கிறார். 1837 ரோம் காலரா நோய் பரவிய பொழுது தன்னுடைய உயிரை கூட பணயம் வைத்து நோயாளிகளுக்கு பணிவிடை செய்த புனிதராக இருக்கின்றார். பெற்றோர் இழந்த சிறுமிகளுக்காக தூய ஆகத்தாவுடைய இல்லத்தை அவர் நிறுவுகின்றார். ஆக பொது நிலையர் மீது அதிக அளவில் அன்பு கொண்டிருந்த நபராக இருக்கின்றார். அக்காலத்தின் நற்செய்தி அறிவிப்பது என்பது குருக்களுக்கும் துறவிகளுக்கும் மட்டுமே உரியது என்று கருதப்பட்டது. ஆனால் திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவரும் இயேசுவின் மறைப்பணியாளர் என்று புரட்சிகரமான கருத்தை முன்னிறுத்தி அவர் கத்தோலிக்க அப்போஸ்தலர் யூனியன் என்ற ஒரு அமைப்பை தொடங்கி இன்று அந்த யூனியனுடைய தொடர்ச்சியாக பல்லோட்டினுடைய சபையை அவர் நிறுவுகின்றார். பல்லோட்டியன்ஸ் என்ற குருக்களிலும் சகோதரிகளும் இதில் இருக்கிறார்கள். தனது 54வது வயதில் குளிர் அடங்கிய ஒரு ஏழைக்கு தனது மேலங்கியை கொடுத்துவிட்டு அதனால் ஏற்பட்ட கடுமையான குளிரினால் அவர் உயிரிழக்கிறார். அவரது உடல் இன்றளவும் ரோம் நகரில் அழியாத நிலையில் இருப்பதை நாம் காண முடிகிறது. ஆக கிறிஸ்துவின் அன்பை எங்களை உந்துகிறது என்பதை இவருடைய சபையினுடைய முக்கிய வாசகமாக இருக்கிறது. அதைத் தொடர்ந்து இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் பார்க்கின்ற பொழுது இறைமகன் இயேசு ஒரு பரபரப்பான சூழ்நிலையை காணுகிறார். அவருடைய அருட்செய்களை கேள்விப்பட்டு பல மைல் தூரங்களிலிருந்து அப்பால் மக்கள் திரண்டு வருகிறார்கள். அந்த கூட்டம் இயேசுவை நெருங்குகிறது. இந்த சூழலில் அவர் தன்னுடைய சீடர்களிடம் படகை ஒரு சில தூரத்திற்கு தள்ளிவிட்டு அங்கிருந்து அவர் தன்னுடைய போதனைகளை கற்றுக் கொடுக்க ஆசைப்படுகிறார். எனவே இந்த மக்கள் அவரை அதிக அளவில் நெருங்கி வருவதால் அவரை நசுக்கிவிடக்கூட நேர்ந்துவிடும். இயேசுவை தேடி வந்த மக்கள் கூட்டம் அவர் செய்ததெல்லாம் கேள்விப்பட்டு அவரிடம் வருகிறார்கள். அவருடைய நோக்கம் இயேசுவை தொட்டு தங்கள் நோயிலிருந்து விடுதலை பெறுவது மட்டுமல்லாமல் அதை தாண்டி வெறும் தங்களுடைய நலனுக்காக இயேசுவை அவர்கள் பின்தொடர்கிறார்கள். ஆனால் அந்த மக்களிடத்திலும் இயேசு வெறும் இவர்கள் அற்புதங்களை தேடும் கூட்டமாக இல்லாமல் அவருடைய சீடராக மாறுவதும் அவர் கற்பிக்கின்ற ஒவ்வொரு இறைவார்த்தை கேட்கின்ற ஒரு கூட்டமாக மாறுவதை இறைவன் விரும்புகிறார். அதே கூட்டத்தில் அசுத்தாவிகளும் இருக்கிறது. அவைகள் இயேசுவை கண்டதும் இறைமகன் என்று கத்துகிறது. அவை சொன்னது உண்மைதான், ஆனால் உண்மை சொல்வதில் அன்பு இல்லை. அறிவால் இயேசுவை அறிந்து கொள்வது
நம்பிக்கையாகாது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பல நிலைகளில் நமது அறிவினால் நம்மளுடைய சொந்த தேவைகளுக்காக நாம் இறைவனை தேடி வருகிறோமானால் இந்த அறிவிகையெல்லாம் தாண்டி நமக்கு இருக்கின்ற ஞானத்தையும் தாண்டி இறைமகன் இயேசுவை நம் வெறும் வாயால் அறிக்கிடாமல் நம்முடைய வாழ்வையே நாம் அவரிடத்தில் அழைக்கின்ற நபராக நாம் அவரிடத்தில் ஒவ்வொரு முறையும் வர வேண்டும். அதை தான் இறைநிலைமை அவருடைய சீராக பாருகின்ற ஒரு தன்மையில் நாம் அவரை பின்பற்ற வேண்டும். அதற்காக தான் அந்த கூட்டத்தை நசுக்காதவாறு தமக்கு ஒரு படகை அவர் ஆயத்தம் செய்கின்றார். இறைவன் நம்ம ஒவ்வொருவரையும் அரவணைக்கின்ற இறைவனாக இருக்கிறார். நம்மை ஒவ்வொரு முறையும் வரவேற்கின்ற ஒரு நபராக இருக்கின்றார். ஆனால் இந்த இறைவன் இந்த உலகத்தினுடைய இறைச்சலுக்கும் ஓயாத வேலைகளுக்கும் நடுவில் நாம் அவரை காணக்கூடாது. மாறாக இறைவனை நாம் காண வேண்டும் என்றால் தனிமையான ஒரு நேரத்தை அவருக்கு ஒதுக்கிவிட வேண்டும். நம்முடைய இதயத்தை அவருக்கு அளித்துவிட வேண்டும். நம்முடைய வாழ்வை நாம் அவருக்கு அளித்திட வேண்டும். அவ்வாறு நாம் செய்கின்ற பொழுதுதான் நாம் அவரது படகில் நம்மால் ஏறி அவரோடு பயணிக்க முடியும். வெறும் நலம் பெறுவதற்காக நாம் இயேசுவை தேடாமல் நம்முடைய வாழ்வையே நலமாக்கும் அப்பொருளோடு ஒரு ஆழமான உறவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அவருடைய பாதத்தை பற்றி கொள்ள வேண்டும். அவர் தரும் அமைதியில் நாம் வாழ வேண்டும். இவ்வாறு வாழ்கின்ற பொழுது இறைவன் நம் ஒவ்வொருவரையும் அரவணைப்பார். தன்னுடைய போதனைகள் மூலம் நம்மை நிரப்புவார். தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவார். நாம அவருடைய அன்பின் மழை நனைந்து இந்த நாள் முழுவதும் இறைவனிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமீன். மன்றாடுவோமாக. அன்பே உருவான இறைவா, இந்த புதிய நாளிற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகின்றோம், ஆராதிக்கின்றோம், உம்மை வாழ்த்துகிறோம். ஒருவரே இறைவனை, ஒருவரே எங்கள் அரணும் கேடயமாக இருக்கிறேன். எங்களுடைய நல்ல ஐயனாக எங்களை ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல் காத்தவரை உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்தி இந்த நாளையும் எங்களையும் எங்களுடைய வாழ்க்கையையும் பொது பாதத்தில் வைத்து செபிக்கின்றோம். உமது அருட்சிகளை கண்டு திரண்ட மக்கள் கூட்டத்தைப் போல நாங்களும் உமது அருளை தேடி வந்திருக்கிறோம். ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் நீ நிறைவாக ஆசீர்வதித்து எங்களை தொட்டு ஆசீர்வதித்து எங்களுடைய விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றையும் தொட்டு நல்ல பலன்களையும் நலன்களால் எங்களை நிரப்பியறலும். ஆண்டவரே, நாங்கள் வெறும் நன்மைகளை மட்டும் தேடி வேடிக்கை பார்க்கும் கூட்டமாக இல்லாமல் உமது படையில் ஏறி உம்மோது பயணிக்கின்ற உண்மையான சீடர்களாக எங்களை மாற்ற அருள் தாரும். இந்த உலகத்தினுடைய இறைச்சிகளுக்கும் கவலைகளுக்கும் நடுவில் உமது அமைதியான குரலை கேட்க என்னுடைய உள்ளங்களை தயார் செய்யும். உமக்காக நாங்கள் நேரம் செலவிட அந்த ஒரு துணிவை எங்களுக்கு அளித்தரும். இந்த உலக இறைச்சலின் மத்தியில் என்னுடைய வேலைப்பாடுகளுடைய மத்தியில் நேரத்தை கண்ட நேரத்தில் தேவையற்றதற்கு நாங்கள் செலவிட்ட அந்த ஒரு தருணத்திற்காக மன்னிப்பு கேட்கிறோம். இனி உம்மோடு நாங்கள் பயணிக்க, எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்த எங்களுக்கு ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையை, எங்கள் இதயத்திற்கு தேவையான அந்த அமைதியை அளித்தருளும். புனித வின்சென்ட் பல்லோட்டியைப் போல கிறிஸ்துவின் அன்பு எங்களை உந்துகிறது என்ற உணர்வோடு பிறருக்கு பணியாற்றும் மனதை எங்களுக்கு தாரும். வெறும் சொல்லினால் மட்டுமல்ல, எங்கள் வாழ்வாழும் இறைமகன் என்று உலகிற்கு பறைசாற்ற எங்களுக்கு உதவி செய்தரும். இன்று நாங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு நபரிலும் உம்மை காணவும், தேவையுள்ளோருக்கு எங்களாலான உதவிகளை செய்யவும் பலத்தை தாரும். எங்கள் குடும்பங்களை, என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தள்ளும். நாங்கள் மேற்கொள்ளப் போகின்ற ஒவ்வொரு பணிகளை ஆசீர்வதித்தள்ளும். உமது ஆசீர்வாதம் இன்று முழுவதும் எங்களோடு இருப்பதாக, எங்களோடு தங்குவதாக. நீர் எங்களோடு பயணித்து எங்களுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதத்தை அளிப்பீராக. உம்மோடு நாங்கள் பயணிக்க, உமது அன்பை சுவைக்க எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி அருளும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் நீங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமீன். எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.